ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு 7/5/2026 1 PM 6 PM 8 PMக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 3 ட்ரா இருந்துச்சு. ஸோ 3 ட்ராவில் நம்மளுக்கு 1 ட்ரா மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ 3க்கு 2 நாளும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வின்னிங்காக இருக்கும். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரா மட்டும் தான் கிடச்சிருந்துச்சு. 1 PM பொறுத்த வரைக்கும் நம்ம 1 3 எடுத்திருந்தோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 5-0 நண்பா. ஸோ நம்மளுக்கு டச்சு கிடைக்காதனால நம்மளுடைய ஸ்ட்ரைட் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே குழப்பிக்கிட்டே இருந்தது எனக்கு. இங்கே 1-5 இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 5க்கான சான்சஸ் இருந்துச்சு. நான் ஒற்றைப்படையாக இருந்ததுனால 1 3 நான் கையில் எடுத்தேன். இல்லட்டா நம்ம 5 தான் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம 1 PMக்கு நம்ம கொடுத்தது. இப்போ 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 0ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6-5-7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 6 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம டபுளுக்கான சான்சஸும் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம டபுளை கால்குலேட் பண்ணலை. ஏன்னா பழைய நம்பர் 90ங்கிறது பழைய நம்பர். ஸோ 9 திருப்பி போட்டால் 6ங்கிறதுனால நான் 6-0 எடுத்தேன். ஸோ 6 மட்டும் நம்மளுக்கு ஆல் போல் கிடச்சிருச்சு. மற்றபடி டச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தனித்தனி நம்பர்ஸாக இருந்துச்சு. இங்கே நம்மளுக்கு 1-5-6 மட்டும்தான் நம்மளுக்கு 1 அது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ். ஸோ 8 PM பொறுத்த வரைக்கும் 8 மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அல்லது 5ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட் 6-9-7. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 5 கிடைக்காதனால நம்மளுக்கு இங்கேருந்து டச் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது நம்ம நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங். ஸோ 3க்கு 1 நேற்றைக்கான ரிசல்ட். வாங்க இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 8/5/2026. ஸோ 3 ஷோக்குமே கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 PM பார்ப்போம். 1 PM உடைய இந்த ட்ராவு கிடச்சிருக்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8ன்னு இருக்குது நண்பா. ஆல்போர்டில் 3 அல்லது 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 5-0. ஸோ 5-0 ஃபார்மெட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 8 எடுக்கும்போது 8-4-5 8-9-5 3-8-1 3-7-0 7-8-2. ஸோ இதுதான் நம்மளுடைய 1 PMக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும் நண்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வரும். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும். அதை நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 6 PMக்கு பார்ப்போம். 6 PM உடைய ஆல்போர்ட் 6 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0 நண்பா. 9 அல்லது 0. இந்த 9 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நேற்றைக்கு 6-5-7 ரிசல்ட்டு. நேற்றைக்கு 6-5-7. ஸோ அதோடைய ஃபார்மெட் என்னென்னு பார்ப்போம். 6-5-7. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 9-0 கிடச்சிருக்கு. ஸோ 9 நம்மளுக்கு டபுளுக்கான சான்ஸில் இருக்குது நண்பா. ஸோ 0 சிங்கிள் தான். ஸோ 0வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7-4-0க்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் 5-8-0 சிங்கிள். ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டபுள்னு பார்த்தா 4-3 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு 6-5 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 தடவை ஒற்றைப்படையிலேருந்து தான் நம்மளுக்கு டபுள் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த தடவை 9 டபுளாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரில் தான் அடிப்பாங்க. ஸோ ரெட்டைப்படை வச்சு தான் அடிப்பாங்க. அப்படி ரெட்டைப்படை வச்சு அடிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு
494 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 494க்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 900 அடிக்கலாம். 900க்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா 8 பக்கத்தில் இருக்குது. ஸோ 8 எடுப்பாங்களாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 657ங்கிறது சீரியல் நம்பர். ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ரெண்டையும் சேர்த்தாப்பில் டபுளில் இறக்குவாங்களா? ஸோ 9ஓட 6 இறக்க போகிறாங்களா, 8 இறக்க போகிறாங்களா? அதுதான் குழப்பமாக இருக்குது. எதுக்கு குழப்பம்? நம்மளுக்கு ரெட்டப்படங்கிறது தெரியுது. ஸோ ஓரளவுக்கு அதனால் நம்ம 9 வச்சு டபுள் 8 இறக்குவோம். அதே மாதிரி 9 வச்சு டபுள் 6ஐயும் இறக்குவோம். ஸோ இந்த 6 PM நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நண்பா. ஸோ 9 நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் எக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 9 வச்சு இறக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டப்படையில் உள்ள 0 எடுத்தாச்சு, 4 எடுத்தாச்சு, 8 எடுத்தாச்சு, 6 எடுத்தாச்சு. அப்போது நம்மளுக்கு ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஏற்கனவே 2 தடவை வந்து பிசியில் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 90 வந்து 090 இருக்கலாம். ஸோ இதை விட்டுருங்க. அதே மாதிரி இதில் 898 இருக்கலாம். இது ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக நான் எழுதுகிறேன். இங்கே 696 இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு நம்பர் வந்து 292. அவ்வளோதான். 6 PM பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். டபுளுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இதை நான் ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக அதே நம்பர் தான் அழிச்சிட்டு எழுதியிருக்கேன். அதனால் யாரும் குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 6 PM இது தான். இப்போ நம்ம 8 PM என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல் போர்டு. 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் கிடச்சிருக்கு. 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 697. ஸோ 697 ஃபார்மேட் எடுக்கும்போது 697 ஃபார்மேட் ஓகே. ஸோ 10 இருந்துச்சுன்னா மறுபடிக்கும் சிங்கிளாக இருந்தால் 7 தான் மறுபடியும் கீழே இறங்குது. 2 தடவை 7 வந்துருச்சு. 778 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு 697 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு 7க்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிங்கிளில் வரதா இருந்துச்சா 0 வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0 வந்துச்சுன்னா 470. அதே மாதிரி 1 வச்சு வந்தாலும் 7க்கு சான்சஸ் இருக்கிறதுனால 417 மறுபடியும் பிசிலே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 வச்சு வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 850க்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 805 அடிக்கலாம். 805 எடுப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 0 வச்சு வர்றதா இருந்தால் 160 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 160. ஸோ அவ்வளோதான் நண்பா. இதில் மொத்தம் 2 4 இருக்கா. இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுப்போம். 7க்கான சான்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மறுபடியும் 7 எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 702ன்னு எடுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து 2 தடவை வந்து 7 அடிச்சிருக்காங்க. 778 அப்புறம் வந்து 697. ஸோ இந்த ட்ராவ் நம்மளுக்கு 7 வர்றதா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 7 வச்சு எடுத்திருக்கோம். தனிப்பட்டு நிற்கிறது 805ம் 160 தான். ஸோ இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ நம்ம வந்து ஃபார்மெட்லேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் தான் கொண்டு வரோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. ஸோ சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம XZ Y வச்சு தான் நம்ம எடுத்து கொண்டு வரோம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 3க்கு 1 தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாக கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை 1 PM 6 PM அதோட 8 PM 3 ட்ராவுக்குமே நம்ம சேர்த்தாப்பில் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.